அவங்க ரெண்டு பெயரும் யாரு? ஏன் அவர்களை போய் நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்தை நான் படைத்து காத்து ரசித்து வந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால் முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லைனா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவோ ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவோ நான் வணங்கி வருகிறேன். பார்வதி, பார்வதிக்கு அப்பமும் நம்பிக்கையே வரமாட்டுக்கு. அது எப்படி இந்த ஆண்டவனுடைய இரண்டு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஆண்டவன் கண்களை மறைத்து விட்டால் இந்த உலகம் என்ன ஆகும்? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேணும் என்று அந்த ஆதிசக்தியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருவரத்தை எடுப்பா, இருவரத்தை எடுப்பா ஈசன் தெரியுது. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அந்த காலத்துல கரண்டே இல்லாம வாழ்ந்திருக்காங்க. ஆமா. இப்ப உள்ளவங்க கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்ம தாய்மார்கள் பொறுப்பார்களா? பொறுக்க மாட்டாங்க. வெளிச்சம் இல்லாம கூட இருந்துக்கலாம். கரண்ட் இல்லாம இருக்கு. காத்தாடி இல்லாம இருக்க முடியாது. காத்தாடி இருந்தா தான் ஆத்தாடின்னு இருக்கு. கரண்ட் இல்லாட்டல என்னமா செய்தன்னு பேசிக்கிட்டே இருந்துக்கலாம். சரி. காத்தாடி இல்லாம இருந்தா மொட்டை மாடி கோடியாவும். அது இப்ப பங்குனி சித்திரை மாசம் வர போகுதே. ஆமா. அதுக்கெல்லாம் காத்தாடி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ உள்ள தாய்மார்கள் இந்த பிள்ளைகளை பூரா காலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும் பாத்தியா? அதுக்காக ராத்திரி நேரமே மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. பிறகு தோசை சுட்டு வைத்தா காஞ்சிரும்ல. வீட்டுக்காரிய சுட்டு 2 நாள் கழிச்சு உனக்கு தர சொல்லு. அப்படியா? அப்ப அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இவ்வளவு மாவா வச்சிருக்காவோ, நீ தோசையை சுட்டு வச்சு சாப்பிட்டுருக்க. பரவாயில்ல. இப்படித்தான் எங்க ஆச்சி ஊருக்கு போயிருந்தேன். எங்க ஆச்சி விடியா காலம் நான் போன உடனே உனக்கு சூடா நான் இட்லி அவிச்சு தரேன் அப்படின்னா, நானும் ஆசைப்பட்டு சரி சூடா அவிச்சு தரவங்கால நம்ம ஒரு வாய் சாப்பிடுவோம் அப்படின்னு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தா, அவ ஃப்ரிட்ஜை திறந்தா, இட்லி கோப்பரையை தூக்கிட்டு வந்தா, அடுப்புல வச்சா இட்லியை சூடு பண்ணா 2 எடுத்து எனக்கு போட்டுட்டா. இட்லியை தொட்டு பாக்க ஒரு ஆளை கல்ல கொண்டு எரிஞ்சத மாதிரி இருக்கு பாத்துக்கோ. தரவே என்னைக்கு இந்த பிரிட்ஜ் வந்ததோ அன்னையோட சாப்பாடு எல்லாம் கெட்டு போச்சு. தரவே அப்போ இந்த அம்மா மாவு பாக்கெட் வாங்கி காலையில பிரிட்ஜ்ல இருந்து எடுத்த மாவை ஊத்தி தோசையை சுட்லி இட்லியை அவிச்சு அதுக்கு சட்னி வைக்கணும் பாரு. இந்த தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சாறுல அள்ளி போட்டிருப்பா. சில வீட்டுல அம்மி இருக்கு, அம்மியில அரைக்காங்க. இப்ப எந்த வீட்டுல அம்மி இருக்கு, யாருக்கு இழுத்து அரைக்க பிளம் இருக்கு? அப்ப பூரா அம்மியில அரைச்சு சாப்பிட்டாங்க, அது குழம்பு ருசியா இருந்தது. இப்ப வீட்டுக்கு வீடு அம்மி கிடையாது, பூரா அந்த மம்மி தான் இருக்கா பாத்துக்கோ.
சட்னி ரெடி. அம்மைய பூரா வீட்டுக்கு முன்னால கொல்லப்புறத்துல தூக்கி போட்டிருக்காங்க. ஆமா அம்மியும் போட்டாச்சு, உலக்கையும் உரலையும் கொண்டு போட்டாச்சு. அதுக்கும் வேலை இல்ல, அம்மிக்கு வேலை இல்ல. ஆமா அந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா அதான் முத சீதனமா போகும் மாட்டு வண்டியில. இப்போ அதெல்லாம் கிடையாது, மிக்ஸி கிரைண்டர். ஆமா அப்போ இந்த அம்மா இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி வைக்கணும்னு ஆமா மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு சுவிட்சை போடணும்னு அப்பந்தான் போய் கைய வைப்பா. அப்பம் போயிரும் பாரு, அப்பம் பார்க்க கரண்ட் போயிரும் பாரு. இல்ல ஒண்ணா போயிடுதா கரண்ட். இந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோபம், பேதியில போவான் கரண்ட். இப்ப பார்க்க இப்படி லைனை உருவிட்டானே கொல்லையில போவான். ஆமா என்னத்தை செய்ய கொடுக்க, இனிமே எப்ப சட்னி வைக்க, இப்போ எந்த பிள்ளையில எப்படி அனுப்பி வைக்க அப்படின்னு உயர்மேன பிடிச்சு ஏசுவாங்க பேசுவாங்க. ஆமா கொஞ்ச நேரம் அப்ப கரண்ட் இல்லைனாலே நம்மளால இருக்க முடியலையே. இருக்க முடியல. உலகமே இருட்டா இருந்தா நம்ம என்னதான் செய்ய முடியும்? அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க? அப்பந்தான் சிவபெருமான் பார்த்தார், என்ன சாமி இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்களை தானே மறைக்க முடிந்தது. ஆமா சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. ஆமா நெத்தியில ஒரு கண்ணு இருக்குது, பார்வதிக்கு தெரியாது. உடனடியாக உச்சி கண்ணை திறக்க வேணும் என்று ஆமையா ஆண்டவன் எப்படி உச்சி கண்ணை திறந்தார்? எப்படி எப்படி சாமி? உச்சி கண்ணை திறப்பாரா சாமி, உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, அவர் உலகில் ஒளி கொடுப்பாரா, அவர் நெற்றி கண்ணை பகவான் திறப்பாரா, ஐயா திறப்பாரா, அவர் நீண்ட ஒளி கொடுப்பாரா. சிறப்பாரா. அவர் உச்சி கண்ணை பகவான் திறந்த போது உலகமெல்லாம் ஒளியாச்சு. ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறக்க, ஆமா உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிவல் பறக்க, ஆமையா ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு அழகான பெண் பிறந்தார். பிறந்தாள். ஆண்டவன பெண்ணை அழைத்து, அழைத்து ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம், வேண்டாமா என் உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததினாலே ஆமா உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் அம்மா அடே அம்மா என்று வரம் கொடுத்த அம்மாவை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். ஆஹா பார்வதி இது ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தா. பாத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, என்ன ஆண்டவனுடைய மகிமை தெரியாமல் அல்லவா 2 கண்களை மறைத்து உலகத்தையே இப்படி இருளாக்கி விட்டோமே. ஆமா சிவபெருமான் கோபம் கொண்டு நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா ஆஹா என்று பகவானுக்கு முன்னால் பட்டு பயந்து ஆமையா பார்வதி அங்கமெல்லாம் வேத்து ஆவி தணலாகி ஆமா பகவானுக்கு முன்னால பார்வதி பயந்து போய் நிற்கிறார். நிற்கின்றாள். அப்ப இந்த பார்வதிக்கு பயத்தினால் உண்டான வேர்வை ஆமா காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு நிற்கி கைலாசத்திலே. ஆமையா உடனடியாக சிவபெருமான் பார்த்தார், ஆஹா இந்த பார்வதியின் வியர்வையோ ஒரு உப்பு தண்ணி, ஆமா இது உலகத்துக்கு போனா உலக மக்களுக்கு உயிர் சேதம் அல்லவா வந்து சேரும் சேரும் என்ற 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து ஆமையா அதையே பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி போட்டி ஆண்டவன் மறுபடியும் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. நிக்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்டை போட்டா ஈர நிக்குமா? நிக்காது. அப்ப இந்த பார்வதியின் வியர்வை ஒரு 10 சொட்டு பூமியிலே கலக்க கலக்க 10 சொட்டு வியர்வையை 10 கடலாகவே படைத்து ஆமையா ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா சாமி உங்க சம்பாதேவுக்கு அப்பா உங்க சம்பாதேவுக்கு ஒன்றாங்கடல் ஓர் கடல் கங்கையத்தான் தீவுக்கு கருப்பு கடல் 2ஆங்க 3ஆங்கடல் மோர் கடல் 4ஆங்கடல் நல்ல தண்ணி 5ஆங்கடல் அலைகடல் 6ஆங்கடல் ஆழக்கடல் 7ஆங்கடல் எண்ணெய் கடல் 8ஆங்கடல் திட்டுக்கடல் 9ஆங்கடலது ஓவிய பெருங்கடல் 10ஆங்கடல் மார்கடல் 10ஆங்கடல் மார்கடல் பாங்குடல்
கடல் குமித்து கரையான் முத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே நாகலோக பட்டணத்திலே வந்து யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்தில் கிடையாது. ஆடோ மாடோ அடுக்கு மெத்தை வீடோ ஒரு மனிதனுக்கு வந்து செல்வங்கள் 16 என்று சொல்வார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் இந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். இந்த மண்ணு மனையை வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அந்த இடமும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போட்டிருக்கோம். இந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? இவை மூணுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். தேவைக்குள்ளது. நாமளை அம்மா அப்பா வென்று அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். கனியிலே சிறந்த கனி மதலை கனி என்பார்கள். அத்தனைக்கும் பெரியதாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளை வரும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இல்லாமல் 12 வருடங்களாகவே பிள்ளை இல்லாத கவலை கொண்டு நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனக்கவலை. அப்பந்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா, என்ன சொல்றா? மன்னா நாகராஜா, நாகலோக வட்டணத்தில் நமக்கு மண் இருந்து என்ன செய்ய, மனை இருந்து ஏது செய்ய? பொருள் இருந்து ஏது செய்ய? மண்ணு மனை இருந்தாலும் மண்ணால மதலை இல்லை, பொன்னும் பொருள் இருந்தாலும் பொன்னால பிள்ளை கிடையாது.
கிடையாத மன்னா என் நாகக்கன்னி வெண்கொடியானவள் என்ன சாமி எங்க நவராஜ மன்னா எங்க நவராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணனா உங்கள் நாகக்கன்னி உற்பே அது வயதா உரிக்க பிள்ளை இல்லை 40 வயதா நாடாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு 50 வயதாச்சு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மன்னா பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரமா பிச்சை கூட வாங்கமா மதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்தார் வரமா உங்கள் தேவி நாகக்கன் குழந்தை இல்ல வாசலுக்கு குழந்தை இல்ல குடும்பத்தார் வரமாட்டாங்க குழந்தை இல்ல சாமி வட்டியிலே சாதம் போட்டா எனக்கு வட்டியிலே சாதம் போட்டா மாறி உன்ன பிள்ளை இல்லை இலையடியில சாதம் போட்டா அதை எடுத்து உன்ன மதலை இல்லை கும்பாவில சாதம் போட்டா மன்னா சாதம் போட்டா கூடி உன்ன குழந்தை இல்லை கூடி உன்ன குழந்தை இல்லை மன்னா பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவாத இருக்குதையா ஒரு மதலை இல்லா சாதம் எனக்கு மறந்து போல் இருக்குதையா குழந்தை இல்லா சாதம் குழந்தை இல்லா சாதம் பாவிக்கு குப்பையா தோணுதையா சாமி எங்க நவராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணநாத இதுநாள இதுவரை நாம என்ன மன்னா பாவம் செய்யும் ஏந்தும் பிள்ளை நமக்கு இல்லை ஏ எங்க நவராஜ மன்னா இதுநாள் இதுவரைக்கும் நாம என்ன பாவம் செய்தோம் என்னவோ தெரியவில்லையே மன்னா எனக்கு வட்டிலே சாதமிட்டால் வாரி உண்ண பிள்ளை இல்லை இல்லையே மன்னா இலையிலே சாதமிட்டால் எடுத்து உண்ண மதலை இல்லை முதல்ல இல்லையே மன்னவா கும்பா இல்லா சாதம் விட்டா ஆமா எனக்கு கூடி உண்ண குழந்தை இல்லையே மன்னா ஆமா இல்லையே மன்னா பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா ஆமா மேல வீட்டுக்காரிக்கு 5 என் கூட தான் கல்யாணம் முடிச்சானே 5 புள்ள இருக்கும்னா இவாளுக்கு புள்ள இல்லைன்னா வயிற்றுச்சல தானே இருக்கும் மதலை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு மருந்தா தோணுமா தோணும் குழந்தை இல்லாத சாதம் ஆமா தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா குப்பையா தானே இருக்கும் அந்த காலத்துல ஏன் தெரியுமா என்ன அந்த காலத்திலே ஆமா பெண்ணா பிறந்தவர்கள் விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போயிருக்காங்க அந்த காலத்துல அப்போ காடுகரைக்கு வேலைக்கு போனாங்கன்னா ஆமா காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு சரி எந்திரிச்ச உடனே முதலாவது அந்த அம்மா 4 படி சோளத்தை ஊற போடுவாளாம் சோளம் எதுக்கு ஊற போடுதா சோளத்தை எதுக்கு ஊற வைப்பாங்க பணியாரம் சுட எல்லாம் சோள கஞ்சி காய்க்க அந்த காலத்துல சோள கஞ்சி நான் நினைச்சேன் பணியாரம் சுட போறாரு பணியாரம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்னு வையே 20 ரூபாய்க்கு 3 பணியாரம் கொடுப்பாங்க நல்லா திங்கலாம் நல்லா இருக்கும் பிறவே அவனும் பணியாரத்தை வெறுத்துட்டான் இந்த சோளத்தை ஊற போட்டாங்க அப்படின்னு சொன்னா சரி 4 படி சோளத்தை ஊற போட்டு வீட்டுல உள்ள வேலைகளை எல்லாம் முடித்து மறுபடி வந்து பார்த்தா அந்த சோளம் நல்லா ஊறி இருக்குமா. ஆமா ஊறின சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிச்சு அந்த இடிச்ச சோளத்தை நல்ல மண்பானையில துரு துரு துருன்னு வேக வைப்பா. அந்த வேக வச்ச சோள கஞ்சியை இறக்கி கீழே வச்சுட்டு
அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னதுங்க? முறை கருவாடு. அந்த முறை கருவாடை கங்கல்ல போட்டு 2 பிரண்டு பிரட்டி அதை சுட்டு எடுத்தா சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணக்குமா. ஆமா, கருவாடு மணக்கும். ஆமா, அப்போ உள்ளவங்க கருவாட்டு குழம்பு வச்சா மனத்திருக்கு. சரி, இப்போ உள்ள தாய்மார்களை கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லு பாப்போம். வைக்க தெரியாது. வைச்சாலும் கருவாட்டு குழம்பு வாசனை வரையா செய்து வேற என்ன வரும்? பூரா பேரும் கருவாடு நாரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா ஹமாம் சோப்பு போட்டு கழுவுதா கருவாடை. நல்லா கழுவுறாங்க. சரி, கருவாடு கழுவுறதுக்கா குளிக்கிறதுக்கு போடுவாங்க பார்த்துருக்கேன். பரவாயில்ல. அப்போ கமாம் சோப்பு போட்டு கழுவுனா அந்த சோப்பு வாழை தானே வரும், கருவாட்டு வாசனையா வரும். இப்போ உள்ளவங்க அப்படிலாம் வைக்காங்க. அப்போ கங்கல்ல 2 பிரட்டு பிரட்டுனா சுட்ட கருவாடு அப்படி கமகமானு மணக்குமா. அந்த கருவாடை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சோள கஞ்சியை ஒரு பிடி பிடிக்கும் ஒரு பெரிய தூக்கு பாத்திரம், அந்த பித்தாள தூக்கு பாத்திரத்துல ஊத்தி ஒரு பெட்டியில சோள கஞ்சி சின்ன கணவத்தி அது போக ஒரு துண்டு இத்தனையும் போட்டு அந்த அம்மா தலையில தூக்கி பெட்டிய வச்சு வயக்காட்டுக்கு சும்மா ஆடு வச்சு வருவாளாம். வச்சுட்டு வந்தான்னா பெட்டியை பிடிக்கவே மாட்டான், அது அப்படியே நிக்குமா. அப்ப வந்த இடத்துல வரும்போது இந்த அம்மா எப்படி வருவா தெரியுமா? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு வேலைக்கு வருவாளாம். ஏந்தும் பிள்ளைனா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கற்பு இருக்குமா. அந்த காலத்துல அப்படியே வேலைக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல 2 வயசு பிள்ளைய ஆலமரத்து விழுதுல உறங்க வச்சு மரத்துல தொட்டில் கட்டி உறங்க வச்சு 2 மணி வரைக்கும் அந்த அம்மா விடாம நல்லா வேலை பாப்பா. மாசமா இருக்க பொம்பளை பிறவே அந்த காலம் குழந்தை சனிக்கதும் தெரியாதான் பிறக்கதும் தெரியாதான். இப்ப என்னைக்கு பிள்ளை சனிச்சதுன்னு டாக்டர் சொன்னாரோ அன்னையில இருந்து இந்த அம்மாவுக்கு ஒரே பெட் ரெஸ்ட் தான். கட்டில விட்டு கீழே இறங்க மாட்டுக்கா. சொல்லிருக்காருல அந்த நரசம்மா உடம்பு ரொம்ப லீக்கா இருக்கு, முட்டையை நட்டமான்னு உடைச்சிடக்கூடாது, தக்காளி பழத்தை அம்மியில வச்சு அரைச்சிடக்கூடாது, இதெல்லாம் கருவுக்கு சாதம் வந்துடும், முட்டையவா தூக்க கூடாதுங்க. முட்டையை டப்புன்னு உடைச்சா இவ கரு அந்த கருவுக்கு சாதம் வரும்னு வச்சது, முட்டையை உடைச்சா கரு வெளியே வருமா. இவ நினைச்சுக்கிட்டு நம்ம வயிற்றுக்குள்ள வர பிள்ளைக்கு தான் ரொம்ப சங்கடம் நினைச்சுக்கிட்டு நட்டமான முட்டையை உடைக்க மாட்டாளாம். பரவாயில்ல, தக்காளி அம்மியில வச்சு அரைச்சிட மாட்டாளாம். அப்ப இப்ப உள்ள தாய்மார்கள் அப்படி இருக்காங்க. செம்பு தண்ணியை தூக்கி வச்சுட்டா ரொம்ப சங்கடமா, அவ்வளவு கஷ்டம் மாமா. இப்படி இருந்தா என்ன செய்ய? அப்ப என்ன செய்வா? கட்டில தானே இருப்பா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலம் 10 மாசமோ 8 மாசமோ 40 நாளோ 60 நாளோ எந்த நாள்னு கணக்கு கிடையாது. இந்த டைட்டுக்கார் இருக்காருல்ல, இவர்ல அம்மா வேலைக்கு போன இடத்துல வேலி வாரத்துல பெத்து போட்டா வர இல்ல மாட்டு வண்டியில வந்தேன். அதான் வேலியடி மாடவன் அவருக்கு பேரா வேலி வாரத்துல பிறந்த பிள்ளை எப்படி இருக்கு பாத்தியா? அதானே ரொம்ப ஹெல்த்தா இருக்காரு. அப்போ இந்த அம்மா காட்டுக்கு வேலைக்கு போய் 2 மணி வரைக்கும் நல்லா வேலை பார்த்து கத்தியான சாப்பிடணும் பாரு. அந்த 2 வயசு பிள்ளைய வந்து முன்னால வச்சு இந்த அம்மா சோள கஞ்சியை திறந்து தூக்கு பாத்திரத்து மூடியில ஊத்துவா அந்த பிள்ளைக்கு குடுக்கிறதுக்கு. அந்த பிள்ளை இருக்க அழகா பாத்தியோ, பிட்டி பின்ன தள்ளி வயிறு முன்ன தள்ளி வயிறு முன்னணிக்கே வந்துடுது. எனக்காவது ஒரு சட்டி விட்டுருப்பா அவளுக்கு, இந்த தாளக்காருக்கு 2 சட்டி வாத்தா விட்டிருப்பா அவளுக்கு. அது 2 சரியா தான் இருக்கு. இருக்கு. அப்ப இந்த பிள்ளை தலை முடி வெட்டி இருக்க மாட்டான், தலை முடி பரட்ட மாதிரி இருக்கும். 3 வருஷம் கழித்தானே கொலையத்துக்கு மொட்டை ஓடுவா. ஆமா, வருஷத்துக்கு ஒரு மொட்டை மாறியாத்தாளுக்கு என்ன சாமி இருக்கு, இத மாதிரி நல்லா பெருசா வளர்ந்துருக்கும் முடி. பரவாயில்ல. அந்த காலத்துல இப்ப இருக்க நாகரிகம் கிடையாது பாருங்க. முன்னால மூக்கு 11 வடியும், அது வேற. அந்த தண்ணியை குடிச்சிட்டு மூக்கு முன்னால வடியும். மேல சட்டை கிடையாது, அண்டர் டயர் கூட கிடையாது. இடுப்புல ஒரு டவுசர் ஓடுறப்பான், காக்கி டவுசர். பழைய காலத்துல அந்த காக்கி டவுசர்லயும் 24 ஓட்டை இருக்குமா. பிறவே அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு இந்த புண்ணால மூக்கையும் வடிச்சுக்கிட்டு பார்த்தா இந்த புள்ள உட்கார்ந்து இருக்க அழக பார்த்தா இந்த சோள கஞ்சி ஒரு கையில வச்சிருப்பா, ஒரு கையில முறை கருவாடை வச்சிருப்பா. இந்த சோள கஞ்சி ஒரு குடி, முறை கருவாடை ஒரு கடி, முன்னால வர மூக்க ஒரு உரி. இந்த சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வர மூக்குக்கும் அப்படி ஒரு டேஸ்டா இருக்குமா. அந்த புள்ளதான் குப்பர் எத்தனை நாட்டை விழுந்தாலும் எந்திரிச்சு ஒழுங்கா போகும். பிறவே இப்ப ரேஜா சரிக்கிறதுன்னு இந்த பையன் என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா? மேல இழுவிக்கிட்டு தான் வர வேண்டிய இருக்கு, இழுவிக்கிட்டு
இறங்கிட்டிருக்கியாம்னு கேட்டா இப்ப அப்படி ஆகி போச்சு கடம். ஆமா அப்போ இந்த புள்ள சாப்பிடுதான் அழக பார்த்து ஆமா. அந்த அம்மா பெத்தவா நினைப்பாளாம், சரி. என்ன பெத்த ஐயா, என்ன பெத்த ஐயா, நான் பெத்த தங்கம், நான் பெத்த ஐயா நான் புள்ள சாப்பிடுதான் அழக பார்த்தா என்னமா இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல ரொம்ப சலியாம பாத்துருக்கா. அப்படின்னு மடியில தூக்கி வச்சு தாயும் செய்யும் அந்த சோளக்கஞ்சி அப்பம் குடிச்சாங்க. ஆமா ஆமா. இப்போ அப்படியா? இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்போ விதமா கொடுத்தாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டுக்கு. இப்ப மூக்கு அடிஞ்சுன்னா ஒரு ஊசி, அதானே கடுமம் பிடிச்சிருந்தா ஒரு ஊசி, சாப்பிடலையா ஒரு ஊசி, பால் டப்பா குடிக்கலையா ஒரு ஊசி, எல்லாம் ஊசி தான். அப்போ பக்கத்திலேயே பிள்ளை இல்லாதவா வேலைக்கு வந்திருந்தான்னா அப்படி பாப்பாளாம். அந்த அம்மா நினைப்பா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை குப்பையா நினைச்சு வாய்க்கா வரப்புல தட்டிட்டு காத்து வாக்குல புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போவாளாம். அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா, பிள்ளை இல்லாத சாதம் எனக்கு புழுவா தோணுது, மதல இல்லா சாதம் எனக்கு மருந்தா தோணுது, எங்க நவராஜே மன்னா சாமி, எங்க நவராஜ மன்னா, நீங்க எனக்கு வாய்த்த பிராணனா, எனக்கு வாசலிலே ஒரு மரம், எனக்கு வன்னிக்கா காய்க்குமா, அது வன்னிக்கா காயாமல், நான் வன்னிக்கா காயாமல் என் வழியோருக்கும் தாழ்வாடு. எனக்கு உச்சத்திலே ஒரு மரம், எனக்கு முத்து முத்தா காய்க்குமா, நான் முத்து முத்தா காயாமல் என் குலத்திலையும் தாழ்வாடு. செல்லையிலே ஒரு மரம், கொல்லையிலே ஒரு மரம், அது கொலை கொலையா காய்க்குமா, அது கொலை கொலையா காயாமல், கொலை கொலையா காயாமல் பாவி குலத்திலையும் தாழ்வாடு. அண்ணா கொலை கொலையா காய்ப்பது, கொலை கொலையா காய்ப்பது, காய்ப்பது குலத்தாரோடு சேர்ந்து. எனக்கு மல்லி நல்ல வருவா, மல்லி நல்ல வருவா, எனக்கு மலையாளம் வேணுமா, நான் மல்லி கட்டி பூஜை செய்ய மகனை இல்லாமாவா, கொழுந்து வருவாதி உச்சாலம் வேணுமா, கொழுந்தெடுத்து பூஜை செய்ய, கொழுந்தெடுத்து பூஜை செய்ய, மன்னா குழந்தை இல்லா கொடுப்பா. மன்னா அள்ளி நல்ல வருவான், அகிலமெல்லாம் பேருவான், அள்ளி கட்டி பூஜை செய்ய, பூஜை செய்ய. எனக்கு ஆணும் இல்லையே பெண்ணும், பெண்ணும் இல்லை. ஏ மன்னா நாகமுடி ராஜா, எனக்கு மல்லி ஒரு பாத்தி மலையாளம் பேர்வாதி, மல்லி கட்டி பூஜை செய்ய
குச்சாலம் பேருவாதே பேருவாதி மன்னா குழந்தெடுத்து பூஜை செய்ய குழந்தையில்லா குடும்பாவியாகி விட்டேனே. இருக்கலாமா இருக்கலாமா. நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா. நான் குளத்தாங்கரைக்கு போனா என்னை குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறார். தண்ணி கூட அடிக்க போக முடியல மன்னா. பிள்ளை இருந்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு, பிள்ளை இல்லைனாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கும் ஏதாவது பேசுதா, ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கும் ஏதாவது பேசுதா. உலகத்துல அப்படித்தானே பேசுதாங்க. பிள்ளையே இல்லைன்னு வைங்களே, அவளை பார்த்து மலடின்றுவா. பிள்ளையை பெச்சு எடுத்தா மலடின்னு சொல்லுதாலே, மலடி என்று சொல்லுவது சரியான வார்த்தையா தவறான வார்த்தையா? அதாவது மலடி என்று சொல்லுவதற்குடைய அர்த்தம் என்ன தெரியுமா? குழந்தை இல்லைன்னா மலடி தான் சொல்லுவாங்க. பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்று சொல்வது தவறானது. எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் பூக்காத பெண்ணை தான் மலடுன்னு சொல்லுவாங்க. பூத்து விட்டா அது மலடு கிடையாது. மலடுங்கிறதுக்கு அர்த்தமே இதுதானே தவிர குழந்தை இல்லாதவர்களுக்கு மலடு என்று சொல்வது பொருள் கிடையாது. இந்த விவரம் கூட தெரியாம எத்தனையோ பேரை நம்ம எப்படி எல்லாமோ பேசுதோம். அப்போ பிள்ளை இல்லைன்னா மலடிம்பா, பிள்ளையை பெச்சு எடுத்து விட்டா அவளை கிளவிம்பா. 2 புள்ள பிறந்ததுக்கு பிறகு இந்த அம்மா நல்ல ஒரு பட்டு சேலை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு நகை போட்டு தெருவுல கிளக்கறந்து மேக்க போயிட்டான்னு வையி, தெருவுல உள்ளவ பேசுவா, 2 புள்ளைய பத்து ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்க. இந்த கிழவி மேக்கும் கிழக்கும் மினுக்கிட்டு வாரா. நடைய பாரு, இவ உடைய பாரு, இவளுக்கு இது வேணுமாக்கும். 2 புள்ள பிறந்ததுக்கு பிறகு அப்படிம்பாங்க. ஆமா, அப்போ இந்த உலகத்திலே பிள்ளையை பெற்று எடுத்துட்டா நல்ல அலங்காரம் கூட பண்ண முடியாது. இப்போ தாய்மார்களுக்கு ஒரு கேள்வி, பெண்ணுக்கு எதிரி என்பவர் யார்? ஒரு பெண்ணுக்கு எதிரி யார்? பரவாயில்ல, இவ்வளவா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னும் ஒரு பெண்ணு தான். எந்த ஆம்பளையாவது எந்த பொம்பளையாவது பேசி எங்கேயும் பார்த்திருப்போமா? இந்த இருக்கா பொம்பளைய பூரா ஒரு 4 பேர் சேர்ந்துட்டான்னு வையே, 4 பேரும் நான் அடுத்த வீட்டுக்காரிய பத்தி பேசிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் ஆகும். இந்த 4 பேர்ல ஒருத்தி என் புருஷன் வந்துட்டாருன்னு போயிட்டு வரம்ட்டு போயிருவா. இவ போனவா 3 பேர் என்னவா தெரியுமா? எந்திரிச்சு போனவளை பத்தி இவ 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. மறுபடி கொஞ்ச நேரத்துல 3 பேர்ல ஒருத்தி எந்திரிச்சு போவா. போனவ 2 பேரையும் சேர்த்து இவ 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த பொம்பளைகளுக்கு சோழியே இதான் பாத்துக்கோ. அது மாதிரி தேனிக்கு கூடனா அதுல ஒரு புண்ணியம் இருக்கு. இவ பூரா சேர்ந்து சண்டை இழுத்து விட தானே வேலையா இருக்கு. இவ்வளவும் பேசி இருப்பான். பேசி முடிச்சிட்டு சொல்லுவா, அடுத்த வீட்டுக்காரி பழக்கம் நமக்கு எதுக்கு, வா போவோம். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு அப்படி ஒரு சொல்லு வேற அப்போ இந்த பிள்ளையை பெற்று எடுத்தா கிளவியும்பா. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி, அதுக்கு சொல்லுவா, பொன்னடி எத்தவா வெறும் கொல்லியா பெத்து இடிக்கிருக்கா, செத்தன்னைக்கு ஒப்பாரி வைக்க ஒரு பொன் புள்ள இருக்கா அப்படிம்பா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையி, கொல்லி எத்தவா வெறும் பொட்ட பிள்ளைங்களா பெத்து வச்சிருக்கா. இவ எந்த சொத்தை வித்து இவ கெட்டி கொடுக்க போறா? அப்ப என்ன தெரியுது? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதானடான் இருக்கான். நம்ம உலகத்துல எதை செய்தாலும் ஏதாவது பேசுறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. அதனால மற்றவர்கள் பேசுவதை என்னைக்கும் நாம பொருட்படுத்த கூடாது. அடுத்தவர்களுக்காக வாழ வேணும் என்று நம்ம நினைக்க
நினைக்க கூடாது. தனக்கு தானே வாழ வேண்டும். நம்ம ஒரு காரியம் செய்ய போறோம் அப்படின்னா ஊருக்காரங்க எதுவும் பேசுவாங்களா, உறவுக்காரங்க எதுவும் பேசுவாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கா, நம்ம போறது சரியான பாதையா, தாராளமா அதை செய்யணும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா? எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால அடியே நாகக்கண்ணி, நீ ஒன்னும் கவலைப்படாதடி. சிவபெருமான் நாமளுக்கு ஆண்டவன் அருள் இருந்தா 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தா 70 கப்பாலும் நமக்கு பிள்ளை இருக்கும். 70 பிள்ளை கிடைச்சா சாம்பிராணியா மணக்கும். அதாவது 70வது வயதுல குழந்தை பிறப்பதுல எந்த தப்பும் இல்லை. இந்த அம்மா பிள்ளையை பெற்று எடுத்து போட்டான்னா பிள்ளை தொட்டில இருந்தா இவன் கட்டில இருப்பா. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வேற ஆள் தான் போட வேண்டி இருக்கும். அந்த பிள்ளை மட்டுமா கலடு அங்க இருந்து உன் கட்டில இருந்துக்கிட்டு இவ புள்ளைய பாப்பாளா இந்த கிழவனை பாப்பாளா? இந்த கிழவரும் நம்ம பிள்ளைன்னு ஆசையா கடை தெருவுக்கு கையில பிடிச்சு கொண்டு போனாருன்னா தெருவுல உள்ளவன் வேணும்னே கேட்பான். ஏலே சுப்பிரமணி, உன் பேரனையா கூட்டு போற? ஆமா, பெத்த பிள்ளைனா கேட்பான். அவரை குத்தி பார்க்கணும்னு இப்படி ஒரு சொல்லு கேட்பாங்க. அப்ப உலகத்திலே பிள்ளையை பெற்று எடுத்தால் மட்டும்தானே மன்னா நமக்கு குறைவு இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு இந்த நாகக்கண்ணி சொல்ல நாகராஜன் ஆறுதலை சொன்னார். கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே. உன் கணவன் நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே. உன் கணவன் நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே. பெண்கள் எல்லாம் இன்னைக்கு 7 பிள்ளைக்கு தாயாகி இருக்கிறார்கள். தந்தரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு தலைப்பிள்ளை சூலியா இருக்கிறார். கையும் நொண்டி காலும் நொண்டி மன்னா. கணக்கு பார்த்தா அவளுக்கு கடவுள் 6 பிள்ளைய வரமா கொடுத்திருக்கிறார். எனக்கு எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் நமக்குன்னு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு நாகக்கண்ணி கண்ணீரும் கவலையும் கொண்டு முத்து முத்தாக கண்ணீரை முகங்கள் எல்லாம் அடித்தாள். ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் அடித்து பவளம் போல் கண்ணீரை நாகக்கண்ணி பக்கமெல்லாம் வடிக்கிறார். பிறவே அதாவது மன்னா உயிரோடு
வரைக்கும் நம்ம பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டோம். ஆமா ஆமா. நாளை புண்ண நாம செத்து மடிந்து விட்டோமையானா உங்களுக்கு முன்ன நானோ எனக்கு முன்ன நீங்களோ பிறவே ஒதுக்குன்னு போயிட்டோம்னா வாழ்ந்து மடிந்து இரு பேர்களும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தா காலத்துல நமக்கு வெளியிடப்பு பிள்ளை கிடையாது. ஆமா வேணும் இல்லையா வேணும் இல்லையா. சேர்ந்திருந்து இரு பேரும் சிவலோகம் சேரும் காலம் வந்தா ஆமா வண்ணா. சேர்ந்தனுப்ப நாமளுக்கு குழந்தை கிடையாதல்லவா. ஏ மன்னா மனவாளா. அப்படியே நாமல் பிள்ளை இல்லாமல் இறந்து போனோமையானா ஆமா ஆமா சுவாமி. நாமளை அடக்கம் செய்யவே பெரிய போராட்டம் வருமே. பெரிய போராட்டம் நடக்கும் அந்த காலத்துல. என்ன போராட்டம் வரும் தெரியுமா? இல்லையா. பண்ணாட்டாங்கரையோ ஆட்டாங்கரையோ கரையோ அங்கங்கரைக்கே அங்கங்கரைக்கே போரா என் தெய்வமே கோலத்தாங்கரையோ கரையோ கெண்டி தூக்க கோல உடைக்க போராட்டோ என் மன்னவா என் தெய்வமே மன்ன தீர்த்த கரையோ கரையோ கெண்டி தூக்க போராட்டோ மன்னா சொந்தக்காரன் போறா சுடுகாடு மட்டும் தீரா இளந்தானோட போறா இறந்து போனாலும் தீரா ஏ மன்னா நாகராஜா என்னய்யா? சொந்தக்காரன் போராட்டம் செத்தாலும் தீராது ஆமா எனத்தான் போராட்டம் இறந்து போனாலும் தீராது என்பார்கள். ஆமா. நாளை புண்ண நம்ம செத்து மடிந்து போனமையானா ஆனா நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணுவான். அவ்வளவா. தான் பெத்த திருமகன் இல்லைன்னா சொந்த பெரியப்பா மகனா இருக்கும். ஆமா அவனை கூப்பிட்டு சரி. உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லடா, இல்ல. ஆனாலும் உங்களைத்தான் பிள்ளைக்கு பிள்ளையா வச்சிருந்தாரு. ஆமா நீங்க தான் வந்து உபகாரம் பண்ணணும், வந்து உங்க காரியம் பண்ணணும், கைய வைங்க ஆமா. அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவா? காசு பணம் இருந்தா ஆ, கூப்பிடாமலே முன்னால வந்து நிப்பான். ஆமா நான் தான் முதல் சொக்காரம் பண்ணு. காசு பணம் இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? அந்த பையன் சொல்லுவான், எப்படி? போங்கடா போலத்தவங்களா, பொசர் கட்டவன நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, எதுக்கோ அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான், இதுக்கா கொல்லி வைக்க? இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். வைப்பேன். ஒண்ணு மத்த பையன் நான் பேசி ரொம்ப காலம் ஆச்சு. சித்தப்பனாவது செத்தப்பனாவது ஆ, தூக்கியா சவத்தை ஆமா நேராவது கொண்டு போடுங்க இவனை அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு பேசுவாங்க. ஆமா அதான் ஆ, பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். ஆமா பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு மதிப்பு என்பது கிடையாது. கிடையாது. அதனால் பணம் பத்தும் செய்யும் அண்ணா. மன்னா நாளை புண்ண ஒண்ணுமில்லாம செத்துட்டோம்னா நமக்கும் இந்த கதி தானே. ஏஜா ஒரு செயினை போட்டுக்கணும் கழுத்துல, பிறகு இல்லைன்னா பியாங்கிலையாவது போட்டிருக்கணும். ஆமா. போட்டா யாரு பார்க்க மாட்டான் சும்மா கடனே. யாருல என்னமா கொஞ்சம் வச்சிருக்கணும்னே. ஆமா கைவசம் வேணும். வரவே கை மறந்து வேணுமா? கைவசம் வேணும். நிறைய வச்சிருக்காரு. அதெல்லாம் அவரு நிறைய வச்சிருக்காரு. அப்படியா? அதை போட்டுக்கான். அதனால் இனியும் நாமல் குழந்தை இல்லாமல் இருந்தோமையானா ஆமா ஆமா சாமி. செத்தாலும் நமக்கு மோட்சம் கிடையாது. ஆமையா. பிள்ளை வரம் வேண்டும் என்றால் ஆமா தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். ஆமையா. நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த மாதிரி அம்மா தான் துணை இருப்பா. ஆமா அந்த காலத்துல இருந்திருக்காங்கல்ல, தீராத உனக்கு தெய்வம் தாம்னா தாயே அம்மா. குழந்தை இல்லைன்னா தாய்மார்கள் கோயிலுக்கு போய் நல்லா சாமியை கும்பிட்டாங்க. அப்போ ஆமா மருமகளுக்கு புள்ள இல்லைன்னா மாமியா கூட்டிட்டு வருவா.
ஆமா ஒண்ணா ஏ தாயே தாய விழுந்து நல்லா பூஜை அடுத்த வருஷம் என்னன்னு சொல்லி விடு. சாமிட்ட நல்லா உளுந்து கும்பிடு. ஆமா எனக்கு ஒரு கருவையும் பிள்ளையும் குடுன்னு குடு அடுத்த வருஷம் என்ன தொட்டில் பிள்ளையுமா வரணும் அப்படின்னு கேட்பாங்க. வரம் கேட்டாங்க. ஆமா சாமியும் நின்னு பதில் சொல்லிச்சு. கேட்ட வரத்தை கொடுத்துச்சு. இப்ப குழந்தை இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை தான் சுத்த வேண்டி இருக்கு. பிறகு அதனால இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 6 வருடங்களாகவே தவம் இருந்து பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டுமென்று 2 பேர்களும் எப்படி தவம் இருக்கிறார்கள். வெள்ளி சவா தலை மூலிகை வெள்ளி சவா தலை மூலிகை வெள்ளி சவா தலை மூலிகை தாரம் மூலிகை அங்கே விரதம் அது இருந்து வாராய்ந்து வார அங்கே விரதம் அது இருந்து வாராய்ந்து நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எடுத்து வைத்து ஆள குளியமைத்த 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன்னுடைய நாவை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? 12 வருடங்களாக அவர் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று சொல்லி 6 வருடமாக சிவபெருமானை எதிர்பார்த்தார்கள். 12 வருடமாகியும் பகவான் வந்தபாடு இல்லை. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றமுறை இருக்குமோ? ஒருவேளை தவறாகத்தான் நாம தவங்களை செய்து விட்டோமா என்ற ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கர அடியார் செய்யும் தவத்தை பாரும் இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரும்
ஆகாசம் ஏன் இப்படி ஆடுது அசையுது எதுக்காக என்ற ஆண்டவன் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல கலி உலகமெல்லாம் ஆண்டவன் படி இழக்கவே பயண வைத்தார். பார்வதி சிவனை கண்டார். இறைவன் தான் உலகமெல்லாம் படியிழந்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் படியிழக்க போனா நம்ம பார்வதி ஒத்தையில தானே ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கோம். நமக்கு நேரமும் போக மாட்டுக்கு, பேச்சு துணைக்கும் ஆள் இல்ல. அதனால் இவரோடு இன்னைக்கு நம்மளும் போய் வந்தா என்ன, நம்மளும் போனா என்ன, சிவனாருடைய படியிழப்பை சிவசக்தியால் பார்க்க வேண்டும். கடவுளாருடைய படியிழப்பை இன்னைக்கு கண்ணந்தங்கை நான் பார்க்க வேண்டும். ஈசா இறைவா, நீங்க படியிழக்க போனா எனக்கு நேரம் போகல, என்னால இருக்க முடியல, பேச்சு துணைக்கு எனக்கு ஆள் இல்ல. அதனால இன்னைக்கு நானும் உங்க கூட வாரேன். உங்க படியோட பழக்கும் போது நானும் பின்னால வாரேன் சாமி. நேரம் போகலன்னா சன் டிவி போட்டு பழையபடி எம்ஜிஆர் பாட்டா போடுவாங்க. சன் டிவில எம்ஜிஆர் படம் எங்கயா போடுதாங்க? நாடகம். சன் டிவில ஒரே நாடகம், விஜய் டிவியை பார்த்தா நாடகம், சீத்தமிழை பார்த்தா நாடகம், எந்த சேனல் எடுத்தாலும் ஒரே நாடகம் மட்டும்தான் ஓடுது. நாடகம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்காரர் வீட்டுக்கு வாரதும் தெரிய மாட்டுக்கு, போறதும் தெரிய மாட்டுக்கு. என் வீட்டுல வேலை பார்த்துட்டு போவேன். வேலை பார்த்துட்டு போகும்போது வீட்டுக்கு ஆமா சொல்லி போன போது என் வீட்டுக்காரி நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பா. நாடகம். ஆமா. பார்க்கும்போது என்ன அம்மா கொஞ்சம் சோறு வச்சு கொடுமா சரி அப்படின்னு சொல்லுவேன். உமக்கு அறிவு இருக்கா? அங்கேயே டிவியில செத்துருவாளா? நாடகத்துல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்து அவளை மூக்குல ஒரு உயரை போட்டு விட்டுருப்பாங்க. அவ சாவ போறாளா இருக்க போறாளா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உமக்கு சோறா கேக்கு? சோறா வேணும் உமக்கு? விளம்பரம் போடட்டு ஒரு இடத்துல உட்காரும். ஆமா அப்படிம்பா. நானும் பார்த்தேன், ரொம்ப நேரம் பார்த்தேன். இவ வழிக்கு வர மாட்டா, நாடகத்தை பாப்பா அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு நிக்க போறோம்னே. டிவி பார்த்ததுக்கு நாட்டுக்கு நிக்க போறேன்னியா? ஆமா, பிறகு பண்ணுறது அப்படித்தானே. அவ சொன்னா நாட்டுக்கிட்டு நில்லும், ஆனா டிவியை மறைக்காம நில்லும். நல்ல மனைவிப்பா. நானும் டிவியை தான் ஆஃப் பண்ணிருப்பா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, நாட்டுக்கு நிக்கிறது இன்னைக்கு டிவியை மறைக்காம நில்லுன்னு இருக்கா. டிவி முன்னால என்ன நாடகம் தெரியாதுல்ல? அவ விடாம பாத்துருக்கா அந்த சீனை. ஆமா, மனைவினா அப்புறம் இப்படி எல்லாம் கிடைக்கணும். நல்ல கெட்டிக்கார மனைவி. பாத்துக்கோ. அத மாதிரி இந்த நாடகம் வந்ததுல இருந்து தாய்மார்கள் உலகத்தையே மறந்து போறாங்க. நம்ம நாடகம் வரப்பே தான் ஆள் ரொம்ப ஒல்லி ஆயிக்கிட்டு இருக்கும். எனக்கு சாப்பாடு சரியா கிடைக்க மாட்டேங்குதா? அதனால சரி பார்வதாதேவி எனக்கு நேரம் போகல உங்க கூட வாரேன்னு சொல்ல, அந்த காலம் இந்த டிவி டேப் ரெக்கார்டு லேப்டாப் டச் மொபைல் எல்லாம் கிடையாது பாருங்க. எல்லாம் நேரடி ஒளிபரப்பு தான். பிறவே நேரா வந்தா தான் சந்திக்க முடியும். இந்த மாதிரி அண்ணாச்சி மாதிரி சித்தி டிவிக்கு போய் தான் நம்ம இங்க எல்லாம் வந்திருக்கோம். பிற இல்லைன்னா அதுவும் இல்ல. டிவில திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே சுத்த மாட்டோம். அதனால சிவபெருமானே நானும் இங்கேக்கு உங்க கூட வாரேன். உலகமெல்லாம் சென்று நாம படி இழந்து விட்டு வருவோம் என்று சொல்ல, அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், ஏய் பார்வதி, பார்வதி, என்னைக்குமே நான் தானடி போவேன், திடீர்னு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. உலகத்துக்கு உன்னை அழைத்து செல்வதனால எந்த குறையும் இல்லை. ஆனாலும் நான் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக